ஒரு பக்கம் சனாதனம் சொல்றோம். ஆனா, ஒரு பக்கம் இந்த அயோக்கியத்தனம் தான் நடக்குது. எவன் சனாதனம் பேசுறான், அவன் தான் அயோக்கியத்தனம் பண்ணிட்டும் இருப்பான். ஓகே. அப்ப வந்து இத யார் வந்து இத ஆக்ஷன் எடுக்கணும்னா, இந்த லா என்ஃபோர்ஸ்மென்ட். யார் லா என்ஃபோர்ஸ்மென்ட்? த பாலிட்டிஷியன் தட் இஸ் சிஎம், பிஎம், சிஎம் கீழ தான் இந்த போலீஸ் அப்ப வந்து அவங்களுக்கு அவங்க சில்ட்ரனே இன்வால்வ்டு. அவங்களுமே இன்டைரக்ட்டா இன்வால்வ்டு. இப்போ ஒண்ணும் இல்ல லாஸ்ட் 10 டேஸ் பேக்கு இந்த உதயநிதி வந்து இந்த பிரச்சனை ஆச்சுல்ல, இந்த பசங்கள்லாம் ஓடிட்டாங்கல்ல, இந்த அ இடி இது அப்ப ரெய்டுக்கு அப்புறம். அவனுங்களுமே தே ஆர் இன்வால்வ்ட் இன் ட்ரக் பிசினஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ வந்து இந்த இவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு தெரியாமையா இருக்கும்? இல்லாட்டி இந்த இவனுங்களுக்கு தெரியாமையா இருக்குது? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு தான் இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாத்துக்கும் உடந்தை. இவங்களும் அதில உடந்தை. இவங்களுக்கும் அதில ஏதோ மாமூல் கிடைக்குது. இப்போ வந்துட்டு யாருமே மாமூல் வாங்காமயா இருக்காங்க இந்த அரசியல்வாதிங்க. அப்ப எங்கேருந்து இந்த பணம் வருதுன்னா, இந்த ட்ரக்லேருந்து பணம் வருதுல்ல உங்களுக்கு. அப்ப யார் இத தட்டி கேட்டனா, எந்த அரசியல்வாதியாவது, நாங்க இத நிறுத்துவோம். நான் ஆட்சிக்கு வந்தா இந்த ட்ரக் கல்ச்சர நிறுத்துவோம். ஊழலை நிறுத்துவோம் சொல்லி யாருனா ஒருத்தர் பேசுறாங்களா? இப்ப யாருனா ஒருத்தர் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பத்தி பேசுறோமா? இல்ல. இப்ப டெய்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அசிங்கம் தான் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நாட்டோட டெவலப்மென்ட்க்கு என்ன யூஸு?